வணக்கம் நண்பர்களே. அங்கேருந்து வாங்க தம்பி. வணக்கம் நண்பர்களே. கேட்டா ஒரு சார் தெரியுதா ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு வீடியோ. என்னோட தப்பு கிடையாது, நான் தினம் தான் வந்துட்டுக்கிறேன். ஃபோன் இருந்தால் வர மாட்டேங்காரு. என்ன பண்ணுறது, கேமராமேன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சரி, ஓகே. அப்போ நண்பர்களே, இப்போ நம்ம சாணம் பிடிக்க ஒருத்தர் வந்தார். சாணம் பிடிக்க ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப நாளாகவே அந்த ஃபால்ட் சொல்லிட்டுருக்காரு. ஒரு வருஷமாகவே ஃபால்ட் சொல்லிட்டுருக்காரு. என்னன்னு கேட்டால், என்னங்க சாணம் பிடிக்கிறீங்க, மிஷின் உட்கு வருது அப்படின்னு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல வந்து தப்புன்னா நம்ம தப்புன்னு ஒத்துக்கலாம். ஓயாமல் ஒரு பிரச்சனையை ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா கஷ்டம் தானே. சரி, என்னதான் பண்ணிடலான்னு பார்த்தலாம் அப்படின்னோட்ட என்ன நடந்தாலும் சரி. சவுண்டு கேட்குது, டிவி சவுண்டு கொஞ்சம் பின்னாடி பாண்டா, அது அந்த மாதிரி சவுண்டு தான் கேட்குது. ஒரு பிரச்சனைய எல்லாரும் சொன்னாங்கன்னா அது பிரச்சனை. ஒரு நல்லா கேட்டுக்க, இப்படியோ நல்லா கேட்டுக்க. ஒரு பிரச்சனை எல்லாரும் சொன்னாங்கன்னா அது உண்மையிலே பிரச்சனை. ஒரு பிரச்சனையை ஒரு ஆள் மட்டும் சொல்லிட்டு இருந்தா அது அந்த என்ன அது தனி நபரோட ஃபால்ட் தானே. சரி அப்படின்னுட்டு இது விடக்கூடாது, நான் உடனே போய் இது என்னதான் நடக்குதுன்னு பார்த்தல அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு அவர் பின்னாடியே போனேன். நான் இப்போ அவர் மில்லுக்கு போயிட்டேன். மில்லுக்கு போனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு கிலோவுக்கு இப்போ வச்சுருந்தார், அரைச்சி காமிக்கணும்னு அரைச்சார். கீன்னு வந்தது. ஒரு விஷயம் இல்லை நண்பர்களே, வேறு ஒன்றும் கிடையாது. வி பெல்ட் போட்டிருக்காரு. போட்டு 5 வருஷம் ஆச்சு மாட்டி. 5 வருஷமாக ஒரு கூட தள்ளி வைக்கல. ஏன்னா அப்படியே விட்டுட்டு தொலைன்னு பெல்ட்டு கேட்டால் நல்லா ஃபுல்லாக கிண்ணுன்னு ஓடுது அப்படிங்கிறாரு. ஆனால் அதாவது நல்லா கேட்டுங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிஎம் கணக்கில் சொன்னால் பொதுவாக உதாரணம் சொல்கிறேன், அதை இதான் நினச்சிட்டாங்க. இப்போ ஒரு மிளகா மிஷினு கீழே வச்சா அதிகம் வச்சா 65ன்னு வச்சுக்கோ. 65 பெல்ட்டு 67 68 இப்படி தான் வருது. 65 பெல்ட் 65ன்னு வச்சுக்கோ. ஆண்டா 70 ரவுண்டாக வச்சுக்கிறியா? ஆண்டா 65 பெல்ட் வருது. 65 பெல்ட் வந்தோன்னா 65 பெல்ட் வந்து 66 67 வராது. என்ன ஓடுனாலும் 65 தான் இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டால், அந்த பெல்ட்டு புதுசு கீழே இப்படி கிண்ணுன்னு இருக்குது. கொஞ்சம் பெருசாக இந்த மேல் இடத்துல வந்து எச்சாகாது. கீழுக்கு பார்த்தியா அந்த இப்படி கூம்பாட்டு வரும்ல, இது வந்து 70 இந்த இடத்துல வந்து பெருசு ஆகாது. பெல்ட் எங்க பெருசாகுன்னா இங்கே தான் பெருசாகும். இங்கே 1 mm 2 mm இப்படி ஸ்டிப்பாக தான் இருக்கு. புதுசு இப்படி ஸ்டிப்பாக இருக்கு. ஓட தெரியுதா, இந்த சொறி கிளம்புனா ஆகி இப்படி ஆகையில இந்த 70ன்னா இந்த 70 வந்து மாறாது. நம்ம ஆரம்பத்தில் போடையில் எவ்வளோ போட்டிருப்போம்னா 68 69 இந்த ஸ்டேஜில் தான் நம்ம போடுவோம். அது நீளுன்னு சொல்லுவோம்ல, நீளையில கரெக்டாக 70 இருக்குமா. அந்த புள்ளியோடைய அந்த குழிக்குமே மோட்டர் புள்ளியோட அந்த இந்த வரும்ல வீலுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த இடத்துல எல்லாம் புதுசு போகாது, பழசங்கையில போகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ கொஞ்சம் அந்த பெல்ட்டை வந்து நம்ம தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சா தான் பல்வரிசல் ஆகிட்டு இந்த வி பெல்ட் போட்ட அனைத்து மிஷின்களுமே வந்து சிறப்பாக ஓடும். அதை விட்டு போட்டு இப்படி நான் அமுத்துனுங்க கீன்னு லோடு வச்சா நின்றுக்குது அப்படின்னா அந்த சாணையினால அது லோடு நிற்காது. அந்த மோட்டரோட பெல்ட் வந்து லூஸாக இருக்குது. அதனால் நண்பர்களே, நிறையா வி பெல்ட் போட்டிருக்கீங்களா, அப்பப்போ ஒரு வருஷம் ஒருங்கானாச்சும் கொஞ்சம் தள்ளி வைங்க. கொஞ்சம் தள்ளி வச்சா மட்டும்தான் சிறப்பாக அது வரும், இல்லாட்டி வரும்போது வராது. கரெக்டாக? ஓகே நண்பர்களே, மீண்டும் மாவட்ட சம்பந்தம் வீடியோக்கு அப்போ போகிறோம். நன்றி, வணக்கம். வீடியோக்கள் வராத காரணம் என்னோட காரணம் இல்லை, எங்கள் அண்ணன் பூதி என்ன காரணம். ஓகே, நன்றி.